ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதனோ ஒரு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அதனால எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம சூப்பரான ரசகுல்லா பார்க்கலாம். அதை லிட்டர் திக்கான பால் எடுத்து காய்ச்சிக்கோங்க. பொங்கி வர்ற நேரத்தில் அதை மூடி லெமனா புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ பால் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக கலந்து விடுங்க. பன்னீர் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பால் நல்லா தெரிஞ்சு தனியாக வந்துடும். இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம வடிச்சுக்கலாம். வடிகட்டினதுல கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றி வதச்சிக்கோங்க. நல்லா பொழிஞ்சோடனே இது மாதிரி கட்டியாக வர ஆரம்பிக்கும். ஒரு தட்டில் வச்சு இது மாதிரி தேய்ச்சி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டிக்கோங்க. ஒரு கப் ஜீனிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஜீனி கரைஞ்சா போதும், பாவு பதம் தேவையில்லை. நல்லா கலந்து விட்டு இப்போ உருட்டி வச்ச பால்ஸாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க. ஒரு தட்டை போட்டு மூடி 20 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ நல்லா உப்பி பெருசாக வரும். இப்போ சூப்பரான ரசகுல்லா ரெடி. ரொம்ப ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்